உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததும் இல்லை இமையா. சுபாசினி வெடித்தாள். பெரிய கண்களில் கோபம் கொப்புளித்தது. உதட்டை கடித்து சிரித்தபடியே சுபாசினியை பார்த்தாள் இமையா. மயில் கழுத்து நிற பட்டுச் சேலை, தலை நிறைய மல்லிகை பூ வைத்து மிக மிக அழகாய் தெரிந்தாள் இமையா. மாம்பழ நிறம் வட்ட முகம், எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் கவர்ச்சியாய் இருந்தாள். இவ்வளவு அழகான உன்னை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு உன்னோட ஹஸ்பண்ட். நீ அதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்காம அவரோட கல்யாண இன்விடேஷனை எடுத்துக்கிட்டு அலையற என்ன பொண்ணுடி நீ? சுபாசினி இமையாவின் கையில் இருந்த இன்விடேஷன் கார்டை வாங்கி அதை சுக்கு சுக்காய் கிழித்து இமையாவின் காலடியில் வீசினாள். உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் என்னோட கண்ணுல அகப்படட்டும். சட்டையை கொத்தா புடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இது மாதிரியான ஆட்களை எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயே அடிக்கணும். இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன், பணக்காரங்க சகவாசமே வேணாம்னு. கேட்டியா நீ? சுபாசினி படபடத்தாள். அழகான சிவந்த முகம் கோபத்தில் சாயங்கால சூரியனாய் மாறியிருந்தது. சுபா, ஏய் சுபா குட்டி, நீ என் மேல இருக்கிற பிரியத்துல பேசுற, கோபப்படுற. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தினகரை 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே நான் தாண்டி. அவருக்கு இதுல துளி கூட விருப்பமில்லை. அழுது அடம் பண்ணி ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து அவரை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னடி குழப்பற? சுபாசினி புரியாமல் பார்த்தாள். இமையா மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். அனாதை ஆசிரமத்திலேயே வளர்ந்து அங்கேயே படிச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் வெளியேறி ஹாஸ்டல்ல தங்கியிருந்த என்னை எதுக்காக காதலிச்சாரு? என் மனசுக்காகத்தானே. அவங்க வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சதும் பணம், பங்களா, கார், அப்பா அம்மா, சொந்தக்காரங்கன்னு எல்லோரையும் உதறி எறிஞ்சிட்டு இமையாதான் வேணும்னு என் பின்னால வந்து என்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரே, அவர் மாதிரி ஒரு ஆணை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? வீட்டை பகச்சுக்கிட்டு அவர் என் கூட வாழ்ந்த வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லைடி. எனக்காக எல்லாத்தையும் இழந்த அவருக்காக இதை கூட செய்யலை நான் மனுஷங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும்டி. இமையா தழுதழுத்தாள். என்ன சொல்கிறாள் இமையா? சுபாசினியின் புருவங்கள் உயர்ந்தது. அணிந்திருந்த கிளிப்பச்சை வண்ண சுடிதாரின் துப்பட்டாவை விரலில் சுற்றியபடியே அவள் பேசுவதை அமைதியாய் பார்த்தாள். அவரோட அப்பாவும் அம்மாவும் 6 மாசத்துக்கு முந்திதான் எங்க 2 பேரையும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டி போனாங்க. கல்யாணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலையேங்கிற ஏக்கம் என்னை விட தினகரை விட என்னோட மாமாவுக்கும் அத்தைக்கும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 2 பேருமே செக்கப்புக்காக அவங்க ஃபேமிலி டாக்டர் மீராதேவி கிட்ட போனோம். டாக்டர் மீராதேவியோ பரிசோதனையில் என்னோட கர்ப்பப்பையில கட்டி ஒன்று இருக்கிற விஷயம் தெரிய வந்தது. அது சாதாரண கட்டி இல்லை, கேன்சர் கட்டின்னு ரிப்போர்ட் சொல்லுச்சு. உடனடியா என்னோட கர்ப்பப்பையை ஆபரேஷன் மூலமா எடுத்துட்டாங்கடி. முகத்தை 2 கரங்களாலும் மூடியபடி அழுதாள் இமையா. தினகர் அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு. என்னோட கழுத்துல அவர் தாலி கட்டின பாவத்துக்கா? வாரிசு இல்லாம அவரோட சந்ததி அழியறதையும் கோடிக்கணக்கான சொத்துக்களும் அனாதை இல்லங்களுக்கும் கோயிலுக்கும் போய் சேரதை விரும்பலைடி. இந்த 2 வருஷத்துல தினகரோட நான் திகட்ட வாழ்ந்துட்டேன். எனக்கு அது போதும். தினகருக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுமே மாமாவும் அத்தையும் என்னை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சாமானியத்துல அவங்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. தினகர் எங்களுக்கு முதல் குழந்தைனா நீதான் 2வது குழந்தை, இன்னொரு குழந்தை எதுக்குன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மாமா, அத்தை, தினகர் 3 பேரையும் வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள நான் பட்ட சிரமம் எனக்குத்தான் தெரியும். புதுமை பொண்ணுன்னு நினைப்பா? போக போக எல்லோரும் உன்னை ஓரங்கட்ட போறாங்க. பரவாயில்லை, தினகர் சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கினா கூட என்னோட காலம் ஓடிடும். என்னோட ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? தினகர் மாதிரியே கண்ணு, தினகர் மாதிரியே மூக்கு, தினகர் மாதிரியே உதடுன்னு அப்படியே தினகரை உரிச்சு வச்சாப்ல ஒரு குழந்தை வேணும். மடியிலையும் மார்லையும் போட்டு கொஞ்சணும். அதுக்காக எதையும் செய்ய நான் தயாராக இருக்கேன். இமையாவின் கண்களில் நீர் துளிர்த்தது. போடி, நீயுமாச்சு, உன்னோட ஆசையுமாச்சு. அதற்கு மேல் இமையாவிடம் பேசாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். ஹாஸ்பிட்டல் சுவேதா. டாக்டர் மீராதேவியின் முன்னால் அமர்ந்திருந்த கோவிந்தராஜனும் சந்திரமதியும் இருவரது முகங்களில் டஜன் டியூப் லைட்டுகளை எரிய விட்டது போல சந்தோஷ வெளிச்சம் பரவியிருந்தது. டாக்டர், நீங்க மறக்காம தினகரோட கல்யாணத்துக்கு வந்துடணும். தினகர் வெட்ஸ் தீர்த்தனா என பொன் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து டாக்டர் மீராதேவியிடம் நீட்டினார்கள். சாரி, என்னால தினகரோட கல்யாணத்துக்கு வர முடியாது. அந்த இன்விடேஷன் கார்டை நீங்களே வச்சுக்கங்க. கசப்பாய் வார்த்தைகளை உதிர்த்தாள் மீராதேவி. இருவரது முகமும் சடுதியில் மாறிப்போனது. சொன்னா நம்ப மாட்டீங்க,
இப்பெல்லாம் என்னால தூங்கவே முடியலை. கண்ணை மூடினாலே இமையாவோட முகம்தான் தெரியுது. உங்க பேச்சை கேட்டு இந்த துரோகத்துக்கு உடந்தையா இருந்துட்டேனே. ஊர் உலகத்துக்காகத்தான் இமையாவை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. உங்க மகன் தினகர் படும் கஷ்டத்தை பொறுக்காமத்தான் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டி வந்தீங்க. ராஜ பரம்பரையில் வந்த நீங்க அனாதையான இமையாவோட வயித்துல உங்க குடும்ப வாரிசு வளர்ந்ததை விரும்பலை. கர்ப்பப்பையில எந்த கோளாறுமே இல்லாத இமையாவுக்கு கேன்சர் கட்டி உருவாகி இருக்கிறதா மனசாட்சியை தூக்கி வீசிட்டு பொய் சொல்ல வச்சு ஆபரேஷன் மூலமா கருவை கலைச்சு கர்ப்பப்பையும் எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் நானும் உடந்தையா இருந்துட்டேன். உங்க ஃபேமிலி டாக்டருங்கிற முறையில நீங்க அழுததையும் கெஞ்சினதையும் நம்பி என்னோட தொழிலுக்கே களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுக்கு அநீதியை இழைச்சிட்டோமேனு வேதனை என்னை வதைக்குது. இது எதுவுமே தெரியாம அந்த அப்பாவி பொண்ணு இமையா முழு மனசோட சிரிச்ச முகத்தோடு தன் கணவனுக்கு பொண்ணு பார்த்ததுல இருந்து இன்விடேஷன் கொடுக்கறது வரைக்கும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நல்லவங்க போல நடிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அவளோட கள்ளமில்லாத முகத்தை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லை. ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாம எழுந்திடுச்சுடுங்க. டாக்டர் மீராதேவி கைகளை குவித்து கும்பிட்டாள். இருவரும் இறுகிப்போன முகத்தோடு எழுந்தார்கள். இமையா என்னை மன்னிச்சுடுமா. என்னையும் அறியாம நான் பண்ணின பாவத்துக்காக வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இன்னொரு தடவை இது போல ஒரு பாவத்தை செய்யவே மாட்டேன். இது காட் பிராமிஸ். இமையாவிடம் மானசீகமாய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் டாக்டர் மீராதேவி. கல்யாணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தது. காரை சீரான வேகத்தோடு செலுத்தி கொண்டிருந்தான் தினகர். கோவிந்தராஜனும் சந்திரமதியும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். தினகர் மெதுவாய் அழைத்தாள் சந்திரமதி. தலையை சாய்த்து கேட்டான். நாம இப்ப எங்கே போய்கிட்டு இருக்கோம்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஜவுளி கடைக்கா? மறுப்பாய் தலையை ஆட்டினான். நகை கடைக்கா? வேற எங்கேதான் போய்கிட்டு இருக்கோம்? ஆர்வமாய் கேட்டார் கோவிந்தராஜன். சட்டென்று காரை நிறுத்திவிட்டு குரலை உயர்த்தினான். தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். நேத்து ராத்திரிதான் டாக்டர் மீராதேவி எல்லாத்தையும் என்கிட்ட போன்ல சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. உங்களோட சுயநலத்துக்காக அவங்களை பகடைக்காயா பயன்படுத்தி பாவத்தை செய்ய வச்சுட்டீங்களே. ச்சே, நீங்கெல்லாம் என்ன மனுஷங்க? நல்லவங்களா நடிச்சு என்னோட இமையாவோட வாழ்க்கையையே நாசம் பண்ணிட்டீங்களே. இந்த விஷயம் இமையாவுக்கு தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவா. இப்படி ஒரு காரியம் பண்ணினதுக்கு அவளை நீங்க கொன்னிருக்கலாம். தினகருக்கு உண்மை தெரிந்துவிட்டது என புரிந்தது. இருவரும் வியர்த்தார்கள். தினகர், எங்களை மன்னிச்சுடு. மன்னிப்பா? உங்களுக்கா? உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கு நான் தரப்போற தண்டனை என்ன தெரியுமா? இமையா ஒரு அனாதை. அவ வயித்துல பிறக்கிற குழந்தையை உங்க பேர குழந்தையா ஏத்துக்க பக்குவம் இல்லாமத்தானே இப்படி ஒரு கொடுமையை செஞ்சீங்க. இப்ப நான் உண்மையாகவே 2 அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க போறேன். அப்ப என்ன செய்வீங்க? தினகர், அப்போ இந்த கல்யாணம்? உண்மையை உங்க வாயாலேயே சொல்லி நிறுத்திடுங்க. இருவரது முகமும் பாறையாய் இறுகி போயிருக்க இக்னீஷியனை உசுப்பி காரை அனாதை ஆசிரமத்தை நோக்கி செலுத்த ஆரம்பித்தான் தினகர். சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.